السلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم قال الله رب العالمين في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இதனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்தார்களோ அத்தகைய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குலபாக்கள், இமாம்கள், மேலும் குறிப்பாக கவர்ந்திருக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் கருணையும் நிஅமத்தும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஸ்லாமிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி நாட்களிலே இருக்கின்றோம். இன்றைய தினம் 28 துல்ஹஜ்ஜுடைய நாளிலே இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் புதிய ஹிஜ்ரி புத்தாண்டை வரவேற்பதற்கு எதிர்நோக்கிய நிலையிலே எதிர்பார்ப்போடு நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு சில தினங்களில் 1441ஆம் ஆண்டினுடைய ஹிஜ்ரி ஆண்டு என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் மாதமாக கொண்டு ஆரம்பமாக இருக்கிறது. ஆங்கில வருடங்களாக அல்லது தமிழ் வருடங்கள் இது எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு பிரத்யேக காரணத்தை நம்மால் அறுதியாக சொல்ல முடியாது, உறுதியிட்டு சொல்ல முடியாது. இதனால்தான் ஆங்கில வருடம் என்று ஒரு சரியான காரணத்தை நம்மால் எடுத்து காட்ட முடியாது. அதே போல தமிழ் வருடம் என்று சொல்லுகின்றோம். அது எதனால் அந்த புத்தாண்டு, எதனால் அந்த முதல் மாதம் தோன்றியது, எதனால் அந்த ஆண்டிற்கு உண்டான அந்த பெயர் வைக்கப்பட்டது என்பதை நாம் யாருமே அறிந்திருக்க முடியாது. காரணம், காரணகர்த்தா இல்லாமல், எந்த விதமான காரணியும் இல்லாமல் ஏதோ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடையாளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வைக்கப்பட்ட ஆண்டுகள், வருடங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் தமிழுடைய வருடங்களிலே பார்க்கின்ற பொழுது கூட சில ஆண்டுகளை விகாரி ஆண்டு என்று குறிப்பிடுவார்கள். இப்படி பல்வேறு பெயர்களிலே தமிழ் ஆண்டை பல்வேறு பெயர்களிலே குறிப்பிடுவார்கள். இதே சீனாவோ அல்லது அயல் நாடுகளில் அவர்கள் ஆண்டு கணக்கை தொடங்குவது, ஆண்டிற்கென்று அவர்கள் பிரத்யேகமாக வைக்கக்கூடிய பெயர்கள் என்பது வித்தியாசமாக இருக்கு. நாய் ஆண்டு என்று ஒரு ஆண்டை குறிப்பிடுவார்கள், இன்னொரு ஆண்டை தக்காளி ஆண்டு என்று குறிப்பிடுவார்கள். இப்படி அவர்கள் எதன் மூலமாக பெயரை வைக்கிறார்களோ அந்த ஒரு பொருளை சிறப்புப்படுத்துவார்கள். அந்த ஆண்டு கொடுக்க அவ்வளவுதான். அந்த நாட்டில் நிறைய பிராணிகள் இருந்தால் அந்த நாய்க்கு மட்டுமே நாய் ஆண்டு முக்கியத்துவம் கிடைக்கும். எவ்வளவுதான் பயிரிடப்பட்ட விவசாயம் செழித்து வந்தாலும் தக்காளிக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட ஆண்டுகள் ஒரு முக்கியத்துவம், மகத்துவம் கிடைக்கும். காரணம், அதனுடைய பெயரில் ஒரு ஆண்டு அவ்வளவுதான்.
அது எதற்காக வேண்டி அப்படி வைக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது, ஆழ்வோர்களுக்கும் தெரியாது, குடியிருப்பவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் விளங்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த சமூகத்திற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு கணக்கை நம்முடைய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் 1441 ஆண்டுடைய ஹிஜ்ரியை முஹர்ரம் மாதத்துடைய முதல் திரை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் கடந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நடைபெறுகின்ற அந்த தருணத்தில் ஆளுநர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை அவர்கள் நாளுக்கு நாள் இட்டுக் கொண்டே இருந்தார்கள். அன்றைய காலத்தை பொறுத்தவரை வாய்மொழியாக உத்தரவு என்பது அருகில் இருப்பவருக்கு மட்டுமே செல்லுபடியாகும். தூரத்தில் இருப்பவர் அயல் நாடுகளில் அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடியவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடித வாயிலாகவே தொடர்பு கொள்வார் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் விளங்கிய இருந்த அத்துணை ஆளுநர்களுக்கு கடிதத்தின் வாயிலாகவே தொடர்பு கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் ஆளுநர்களுக்கு இடையிலே ஒரு சிறு பிரச்சனை ஒன்று ஏற்படுகிறது. அதாவது ஜனாதிபதியிடமிருந்து வந்த கடிதம் எந்த நேரத்தில் வந்தது என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அன்றைய காலத்தை பொறுத்தவரை மாதம் என்பது குறிப்பிடப்பட்டது. முஹர்ரமுடைய மாதம் என்று குறிப்பிடப்பட்டது, ரமலானுடைய மாதம் என்று குறிப்பிடப்பட்டது, துல்காதா துல்ஹஜ்ஜுடைய மாதம் என கடிதத்திலே குறிப்பிடப்படும். ஆனால் கடிதத்தில் ஆண்டு எந்த ஆண்டு என்று குறிப்பிடப்படாது. இப்படி ஒரு பிரச்சனை அவர்களுக்கு மத்தியிலே வருகின்ற பொழுது ஜனாதிபதி நமக்கு இது சம்பந்தமாக எப்பொழுது உத்தரவு பிறப்பித்தார்கள் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதங்களுடைய நகல்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற அந்த தருணத்தில் முஹர்ரமுடைய மாதம் என்று தெரிகிறது. முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் உள்ள கடிதங்கள் அத்தனையும் பார்க்கிறார்கள். நிறைய கடிதங்கள் வருகிறது. எந்த ஆண்டில் இது வந்தது என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. எனவேதான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்கள் சொல்லி ஆலோசனை கேட்ட பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆண்டு கணக்கை அறிமுகப்படுத்தலாம், அது சிறந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை கொள்ள ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை மேற்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுடைய அறிவுக்கு எட்டியவாறு யோசனையை வழங்கினார்கள். அது முக்கியமாக 4 காரணங்கள் முன்வைக்கப்பட்டன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை, நபி அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து ஆண்டு கணக்கை தொடங்கிவிடலாம் என்று ஒரு சஹாபி. இன்னொருவர், நபியினுடைய மறைவை கணக்கிட்டு அந்த ஆண்டு முதல் ஒரு ஆண்டு கணக்கை தொடங்கிவிடலாம் என்று ஒரு சஹாபி. இன்னொருவர், நபிக்கு கிடைத்த நபித்துவத்தை மையமாக வைத்து ஒரு ஆண்டு கணக்கை தொடங்கிவிடலாம் என்று ஒரு சஹாபி. இன்னொரு சஹாபி, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு இடையிலே பரிமாறப்பட்டாலும் இந்த 4 விஷயங்கள் அதிகமாக பரிமாற்றத்தில் நடைபெற்றது. அதில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறுதியாக எடுத்த முடிவு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டதை மையமாக வைத்து ஆண்டு கணக்கை தொடங்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஏன் ஹிஜ்ரத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? காரணம், அந்த ஹிஜ்ரத்தினால்தான் சமுதாயம் மார்க்கம் உலகளாவிய அளவில் வேரூன்றி பரவியதற்குண்டான காரணம். எனவே நான் மார்க்கம் பெரிய அளவிலே பரவுவதற்கும் ஈமானியர்கள் அதிகமாக உலகத்தில் உருவாகுவதற்கும் அடிப்படை காரணமாக விளங்கிய அந்த ஹிஜ்ரத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் அவர்கள் நடைமுறையில் படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் தான். அன்றைய அரபுலகத்தில் தீனை பரப்புகின்ற அந்த சமயத்தில் குறைஷி குப்பார்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் கடுமையான தொல்லைகளை, சித்திரவதைகளை, இன்னல்களை தந்த வண்ணமாகவே இருந்தார்கள். எனவே
தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, தீன் எல்லா பகுதியிலும் பரவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அன்றைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்துணை பேருமே மக்காவை விட்டு வேறொரு பகுதிக்கு செல்லுவது என்று முடிவெடுத்தார்கள். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவருடைய வாழ்க்கையில் நிறைய முறை ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுகின்ற அந்த தருணத்திலே காபிர்கள் எல்லாம் அவர்களை கடுமையான சித்திரவதை செய்கிறார்கள். எங்களுடைய மண்ணை விட்டு நீங்கள் வேறொரு மண்ணுக்கு சென்று விடக்கூடாது, இதே மக்காவிலேயே நீங்கள் வசிக்க வேண்டும், நாங்கள் உங்களுக்கு தருகின்ற அத்துணை தொல்லைகளையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எவ்வளவு சோதனைகளை எவ்வளவு இடைஞ்சல்களை தருகின்றோமோ அத்துணையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சோதனைகள் எங்களுடைய துன்பங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி அல்லது உங்களுக்கு இடையூறு அதிகம் உண்டு என்பதற்காக வேண்டி நீங்கள் வேறொரு மண்ணை தேடி செல்லக்கூடாது என்று உத்தரவிடுகிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி இவர்களுடைய உத்தரவை எல்லாம் பொருட்படுத்தாமல் வெளியேறி விடுகின்றார், மக்காவை விட்டு வெளியே வந்து விடுகின்றார். இதை அறிந்து கொள்கின்ற மக்காவுடைய குறைஷி குப்பார்கள் எல்லாம் அந்த சஹாபியிடம் சென்று கேட்பார்கள், உங்களை நாங்கள் அச்சுறுத்தவில்லையா, உங்களுக்கு நாங்கள் சொல்லவில்லையா, உத்தரவிடவில்லையா, இந்த நாட்டை விட்டு இந்த மண்ணை விட்டு வேறொரு பகுதிக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் அல்லவா, ஏன் செல்கிறீர்கள், என்ன காரணம்? நாங்கள் எவ்வளவுதான் தொல்லைகளை துன்பங்களை தந்தாலும் அவைகள் அத்துணையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சஹாபியிடம் கடுமையாக வற்புறுத்தினார்கள். சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குறைஷி குப்பார்களிடம் இப்படி பதிலளித்தார்கள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகின்றேன், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகின்றேன். இந்த இடத்திலே நிலப்பூமி இருக்கிறது, இந்த இடங்களிலே தோட்டங்கள் இருக்கிறது, எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, இதன் கைவசம் இவ்வளவு தீனாரும் கிரகமும் இருக்கிறது, அத்தனையும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் தந்து விடுகின்றேன். ஆனால் நான் இந்த மண்ணில் வசிக்க முடியாது. காரணம், என்னுடைய பொருளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சுய சேவைக்காக வேண்டி நான் இங்கு வசிக்க வேண்டும் என்று, நான் அடுத்த பூமிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. தீனை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில், உன்னத உயர்ந்த நோக்கத்தில் செல்லுவதற்கு நான் விரும்புகின்றேன். எனவே தீனை தவிர எது கேட்டாலும் தந்து விடுகின்றேன், இந்த பூமியிலே வசிக்க முடியாது, மதீனா நோக்கி செல்லுகிறேன் என்று அந்த சஹாபி சொல்வார்கள். இது ஒரு புறம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த புதிது, இஸ்லாத்தின் மீது ரொம்ப பற்றுதலாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குறைஷி குப்பார்கள் எல்லாம் இது போன விஷயங்களை பேசிக் கொள்கிறார்கள் என்கிற விஷயம் அவர்களுக்கு செவிவழியாக வருகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு குறைஷி குப்பாருடைய வீட்டிற்கும் நேரடியாக சென்று சொன்னார்கள், இந்த மக்காவில் இனிமேல் நான் வசிக்க முடியாது, இந்த மக்காவை விட்டு மதீனா நோக்கி நான் செல்லுகின்றேன், உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால் நேருக்கு நேராக என்னுடன் மோதுங்கள். யாரெல்லாம் அன்று வீராவேசம் பேசினார்களோ, வாய்க்கப்படால் விட்டார்களோ, எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆணவத்தில் அதிகாரத்தில் துள்ளி குதித்தார்களோ, அது போன்று உண்டான தலைமையாக விளங்கிய அபூ ஜஹலுடைய வீட்டிற்கு சென்றார்கள், அபூ லஹபுடைய வீட்டிற்கு சென்றார்கள். இப்படி ஒவ்வொரு குறைஷி குஃபாருடைய வீட்டிற்கும் நேரடியாக சென்று சொன்னார்கள், முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள், நான் உங்களுடன் நேருக்கு நேராக மோதுவதற்கு தயாராக இருக்கின்றேன். ஒவ்வொருவருடைய வீட்டையும் தட்டி சொல்லிவிட்டு பொதுவான ஒரு இடத்திலே ஏறி நின்று கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் முழக்கமிட்டார்கள், இந்த மண்ணை விட்டு நான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணமாக செல்கின்றேன். காரணம், தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, தீனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக, தீனை நாலாபுறமும் 8 திசையில் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லுகின்றேன். உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால், உங்களுடைய மனைவிகள் விதவையாக வேண்டும் என்று உங்களில் யாரேனும் விரும்பினால் நேருக்கு நேராக என்னுடன் மோதுங்கள். உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய உடலை தியாகம் செய்ய வேண்டும் என்று உங்களில் யாருக்கேனும் விருப்பம் இருந்தால் நேருக்கு நேராக என்னுடன் மோதுங்கள். என்னுடன் நேருக்கு நேராக, என்னுடைய நெஞ்சுக்கு நேராக மோதுபவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைந்ததாக வரலாறு கிடையாது என்று
வீராவேசமாக அன்றைய குறைஷி குப்பார்களுக்கு மத்தியிலே உணக்கமிட்டு விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா நோக்கி பயணமாவார்கள். ஆனா இந்த ஹிஜ்ரத் என்பது இவ்வளவு அற்புதங்கள், இந்த மார்க்கம் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி, மார்க்கம் எல்லா திசையிலும் உயிர்ப்போடும் ஈமானிய உணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடைபெற்ற ஒரு பயணம். எனவே இந்த பயணத்தை தான் காலம் காலமாக பின்வரக்கூடிய இஸ்லாமியர்கள் ஈமானியர்கள் அத்துணை பேருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஹிஜ்ரி ஆண்டு என்பது உருவாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நேரத்தில் குறைஷி குப்பார்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, தீனை பரப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம்தான். அதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபாவிற்கு வருகிறார்கள். காபா பூட்டிய நிலையிலே இருக்கும். தன்னுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் பிறந்த இந்த பூமியை விட்டு வேறொரு நாட்டிற்கு வேறொரு ஊருக்கு பயணமாகின்றோம். எனவே இந்த புனிதமான இந்த இடத்தில் 2 ரக்காத்தை தொழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்தை வெளிப்படையாக சொல்லியதற்கு பிறகு அதை நிறைவேற்றி பெற வேண்டும் என்றுதான் எல்லா சஹாபாக்களுமே விரும்புவார்கள். அதுபோல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உத்தரவு கொடுங்கள், இந்த சாவி யாரிடம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவரிடமிருந்து பெற்று வருகின்றேன் என்று சொல்லுவார்கள். நேரங்கிறது நடுநீசி நேரம், நடு ராத்திரி, நடு இரவா இருக்குது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாங்கிற ஒரு குறைஷிட்டனா இந்த காபாவுடைய சாவி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அவர்தான் காலங்காலமா இதனுடைய பராமரிப்பை சரியான முறையில் நிறைவேற்றி வராராம். எனவே இந்த காபாவுடைய சாவி, காபாவுடைய நிர்வாக பொறுப்பு அவர்கிட்டதான் இருக்குன்னு அப்படிங்களா? போய் கேளுங்களேன், இந்த மாதிரி நபி சொல்லணும்னு சொல்லி விரும்புறாங்க அப்படின்னு, கொடுத்தா வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு அபூ தல்ஹாவுடைய வீட்டிற்கு நடுராத்திரி நேரத்தில் சென்று கதவை தட்டி விஷயத்தை சொல்லுவார்கள். கோபமாக, வீராவேசமாக உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா நபியை பார்ப்பதற்காக வேண்டி வருவார். நடுராத்திரியில வந்து சொல்லுவார், நீங்க ஒண்ணு ஊரை விட்டு போகிறீங்க, அதுக்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை, நீங்க எங்க கூட தான் இருக்கணும், நாங்க கொடுக்கிற தொல்லைகளை நீங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். இன்னொன்னு, காபாவுடைய நிர்வாக பொறுப்பு, காபாவுடைய சாவி பொறுப்புங்கிறது என்கிட்ட இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட தருவதற்கு வைக்கப்படுறேன். ஏன்னு சொன்னா, நான் ஒரு குறைஷி குப்பார், எங்கள்கிட்ட தான், எங்களுடைய இனத்துக்கு தான் இந்த பொறுப்பு இருக்குது. நீங்க வேறொரு பூமிக்கு போறீங்கிறீங்க, அதுவே தவறு. போறதுனா போயிட்டீங்க, நாங்க மன்னிச்சு விட்டுறோம். ஆனா இந்த தொழுதுட்டு போகணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க பாத்தீங்களா, அதுக்கு நாங்க அனுமதி தரமாட்டோம் என்று உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா ஆணவத்தோடு உரக்க குரலிலே அந்த நடுராத்திரி நேரத்திலே சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பொறுமையா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை கெஞ்சுறாங்க, ஒரு முறை கேட்டாங்க, 2வது முறை கேட்டு பார்த்தாங்க, 3வது முறை கெஞ்சலாக கேட்டு பார்த்தார்கள். இப்படி பல முறை நபியவர்களுக்கு என்ன விருப்பம், தான் பிறந்த பூமியை விட்டு வேறொரு ஊருக்கு செல்கின்றோம், விருப்பமான இறைவனுக்கு விருப்பமான இடத்தில் 2 ரக்காத்தை தொழுது விட்டு சென்றால் நலமாக இருக்கும் என்று விரும்பினார்கள். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதே உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாவிடம் சொல்வார்கள், நாளை ஒரு நாள் நீங்க இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு நாங்க வருவோம், நான் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கின்றேனோ அதே நிலைக்கு நாளைக்கு நீங்க வருவீங்க, அந்த நேரத்தில் கணக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற இயலாதவர்களாக, 2 ரக்காத்தை தொழுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காதவர்களாக, கனத்த இதயத்தோடு, மிகுந்த வருத்தத்தோடு, சொல்ல முடியாத துக்கத்தோடு அந்த பூமியை விட்டு மதீனா நோக்கி செல்வார்கள். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், தான் பிறந்த பூமி, தன்னுடைய குடும்பத்தினர்கள், தன்னுடைய சொந்த பந்தம், தன்னோடு பழகியவர்கள், தன்னுடைய நண்பர்கள், அத்துணை பேரும் வசிக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தை விட்டு விட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கு.
ஒண்ணுமில்ல, ஒருத்தர் ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்யறார், அல்லது 10 வருஷம் ஒரு வீட்டுல ஒரு ஊர்ல குடியிருக்கிறார். அந்த ஊரை விட்டு அவர் காலி பண்ணி வேற ஒரு தூரமான ஒரு ஊருக்கு போறாருன்னா சுத்தி இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க, போறீங்களா, போன மறக்காம போன் பண்ணுங்க, உடம்பு நல்லா பாத்துட்டீங்க, இந்த சைடு வர்ற மாதிரி இருந்தா வந்தீங்க எல்லாம் பாருங்க. அவருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சில நேரங்கள் பிரிகின்ற பொழுது, நண்பர்களை விட்டு பிரிகின்ற பொழுது அழுகை கூட ஏற்படலாம். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் படைக்கிற சூழ்நிலை அப்படி. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த இந்த பூமியை விட்டு வேற ஒரு ஊருக்கு போறாங்க. மிகுந்த வருத்தத்தோடு அவர்கள் கிளம்பி சென்றார்கள். மதீனாவில் அவர்கள் தஞ்சமடைகிறார்கள். மதீனாவிலேயே அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அவர்களுடைய தீனுடைய பிரச்சாரமும் பரப்புரையும் மதீனா எங்கெங்கும் பரவுகின்றது. ஒரு கட்டத்தில் மதீனாவில் இருந்தவாறே மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றுகிறார்கள். இந்த நேரத்தில் ஃபத்ஹ் மக்கா அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதாவது மக்கா நகரம் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமையின் கீழ் வந்தது. வந்ததற்கு பிறகு முதல் வேலை என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கஸ்டடியில் அந்த ஊர் வந்ததற்கு பிறகு அந்த மக்காவுடைய நகரத்திற்கு வந்தாங்க. காபாவுடைய வாசல்ல நின்றாங்க. அபூ தல்ஹாவை அழைத்தார்கள். சாவி ஒப்படைச்சதுங்க, சாப்டர் க்ளோஸ்ங்க, சாவி ஒப்படைங்க, நிர்வாக பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது போல கதவை திறந்து அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது போல உள்ளே சென்று 2 ரக்காத்தை தொழுகிறார்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சாவியை ஒப்படைங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாவிடம் சாவி அவரிடமே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அவரையே திறந்துவிட சொன்னார்கள். நபி அவர்கள் உள்ளே சென்று 2 ரக்காத்தை தொழுது விட்டு வந்தார்கள். உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா நடுங்கியவராக, கையை கட்டியவராக, தலை குனிந்த நிலையிலே, தன்னுடைய உயிருக்கு போராடிய நிலையிலே, தன்னுடைய உயிர் எப்படியெல்லாம் பறிபோகுமோ என்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய வெட்கத்தை விட்டு அவர் தலை குனிந்து நின்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அன்று சொன்னேன் அல்லவா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒரு நேரத்தில் எங்களுக்கு வரும் என்று, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்று இறைவன் நாடினான், அது நடந்துவிட்டது என்று உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா அவர்களிடம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இருக்கக்கூடிய அத்தனை சஹாபிகளிடம் இப்படி சொன்னார்கள், இந்த காபத்துல்லாஹ்வுடைய சாவி என்பது உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாட்ட தான் இருக்குன்னாங்க. அவருக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. மக்காவுடைய ஆளுமை நபியிட்ட வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நபியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது நபி எப்படியாவது கடிவாங்கி விடுவாரா என்ற எண்ணத்தில் இருந்த உஸ்மான் இப்னு அபீ தல்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியதற்கு பிறகு மெய்சிலிர்த்து போய் ஈமான் கொண்டார்கள், இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த காபத்துல்லாஹ்ங்கற சாவி எப்பயுமே இவங்கள்ட்ட தான் இருக்கணும். கியாமத் வரைக்கும் இந்த கட்டிடம், இந்த காபா எவ்வளவு காலம் நிலைத்திருக்கிறதோ அதனுடைய நிர்வாகம், அதனுடைய சாவி பொறுப்புங்கிறது இந்த உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாட்ட மட்டும்தான் இருக்கணும். வேற யாரும் இதை பிடுங்கிக் கொள்வதற்கோ அல்லது நாட்டை ஆளக்கூடிய அரசர்களுக்கோ தகுதி இல்லை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி சொன்னாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நபி சுமார் 1440 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி அந்த செய்தி இன்றைய காலம் வரையிலும் அது நடைமுறையில் இருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவர்களுடைய ஆண் வாரிசிடம் மட்டுமே அந்த சாவி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த குடும்பத்திற்காக வேண்டி ஆண் வாரிசுக்காகவும் நபி அவர்கள் துஆ செய்திருப்பார்கள் போல இன்று அளவிலும் எல்லா அவர்களுடைய குடும்பத்தினுடைய சந்ததிகளில் ஆண் வாரிசு என்று ஒன்று தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பெரும் பாக்கியம். அவர்களுடைய கைப்பட்டு தான் அவர்களுடைய திருக்கரங்களால் திறக்கின்ற பொழுதுதான் அந்த காபாவை திறக்கும். சுமார் சரியான நினைவு என்று சொல்லுகிறேன், 2017ஆம் ஆண்டு ஹஜ்ஜுடைய சமயம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய மன்னர் சல்மான் அவருக்கு திடீர்னு ஒரு ஆனந்தம். நபி அன்னைக்கு சொன்னாங்க, 1440 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாங்க, அன்று இருந்த சூழ்நிலை வேற, அந்த குடும்பத்துக்கு மட்டுமே சாமி பொறுப்பு இருக்கணும்னு சொல்லி ஒப்படைச்சாங்க. ஆனா இப்ப எல்லாம் நிலைமை பலவிதமா மாறி போச்சு, நவீன காலமாயிருச்சு. பல்வேறு விஷயங்களை நாம தான் நவீனமாக பூத்துகிறோம். நாட்டினுடைய ஆளுமையே நம்ம கிட்ட இருக்குது. காபாவுடைய சாவி வாங்கி என்கிட்ட கொடுக்கின்றாரு சல்மான். அப்ப என்ன செஞ்சாங்க, அங்க இருக்கக்கூடிய அரசவையில் உள்ளவர்கள் எல்லாம், மந்திரியர்கள் எல்லாம் சொன்னார்கள், நபியினுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். அவருடைய தனிப்பட்ட ஒரு அதிகாரியை அழைத்து அந்த குடும்பத்தினிடம் சென்று சொல்லி அந்த சாவியை வாங்குவார்கள் என்று சொன்னார்கள். அவர்களும் மனமும் வந்து அந்த சாவியை கொடுத்து விட்டார்கள். மன்னர் சல்மான் அதற்கு அடுத்த நாள் காபாவை சுத்தம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டு அவருடைய கரத்தால் சாவியை திறக்க முற்படுகின்றார். திறக்க மறுக்கிறது.
நீண்ட முயற்சி, பலத்த முயற்சி, நீண்ட நேர முயற்சி. அவருடைய மனம் ஒரு கட்டத்தில் வெறுமை அடைந்து விட்டது. நான் இவ்வளவு தூரம் ஒரு நாட்டினுடைய அரசராக இருக்கின்றேன், சாவி பொறுப்பு என்னிடம் வந்துவிட்டது, காபாவுடைய முழு கண்ட்ரோலும் ஆளுமையும் என்னிடம் வந்துவிட்டது, நான் திறக்கின்றேன், திறக்க மறுக்கிறது, என்ன காரணம் என்று புரியவில்லை என்று அவர் குழம்பி போயிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்க பெரியார்கள் எல்லாம் சென்று அவரிடம் மீண்டும் சொன்னார்கள், அறிவுறுத்தினார்கள், நீங்கள் திறந்தாலும் திறப்பதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. காரணம், நபியினுடைய வாக்கு உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாவுடைய குடும்பத்தாரிடம் மட்டுமே அந்த சாவி பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவரே மனமும் வந்து நபியிடம் கொடுக்க முன் வந்த போது கூட அவரையே தான் திறந்துவிட சொன்னார்கள். எனவே அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கொண்டு வந்து திறக்க சொல்லுங்கள், தானாக திறக்கலாம் என்று ஒரு யோசனையை சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொள்கின்ற மன்னர் அந்த உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்றைய அதிகாரம் மிக்க ஆண் வாரிசு யாருன்னா, சரியாக 10 வயது கூட பூர்த்தி அடையாத ஒரு ஆண் வாரிசு. அவர்கிட்ட சாமியை கொடுத்தாங்க, அவர் திறந்தாரு, உள்ள போனாங்க. இது என்ன தெரியுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிய இந்த அவர்கள் நினைவூட்டுகின்ற இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு 2 விஷயங்கள் புரிகிறது. ஒன்று, உஸ்மான் இப்னு அபீ தல்ஹாவுடைய குடும்பத்தில் கடைசி வரையிலும் ஆண் வாரிசு என்று ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிய அந்த ஹதீஸ், அந்த வாக்குங்கிறது உண்மை என்பது புரிகிறது. அவர்கள் குடும்பம் அல்லாத வேறு யாரும் என்னிடம்தான் அதிகாரம், என்னிடம்தான் தலைமைத்துவம், நான் நினைத்தால் அத்துணையும் முடியும் என்று எண்ணி செயல்பட்டால் அது முடியாது. நபி யாருக்கு அன்றைய காலத்தில் உத்தரவிட்டார்களோ அவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதற்கு நிகழ்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக வேண்டி சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், ஹிஜ்ரத்துடைய விஷயங்களை பற்றி சொல்லுவதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை ஷரீஃபிலே குறிப்பிடுவான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ். மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் திரையை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ். நபியே, அந்த மக்களிடம், உங்களுடைய தோழர்களிடம், உங்களுடைய சமூக மக்களிடம் சொல்லுங்கள், குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ். அந்த பிறை என்பது மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் செய்வதற்காக வேண்டி பிறை கணக்கை நாம் கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு கணக்கீடு என்று சொன்னால் அதை நாம் பிறையினுடைய கணக்கை வைத்துத்தான் நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இருந்தாலும், ஒரு மாதத்தினுடைய முடிவாக இருந்தாலும், இன்னும் எல்லா விசேஷ நாட்களாக இருந்தாலும் பிறையை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் கொண்டு வர வேண்டும். ஆங்கில வருடத்தில் ஒரு விசேஷ நாள் வருகிறது, ஒரு முகூர்த்த நாள் வருகிறது என்பதற்காக வேண்டி அன்றைய நாளை நாம் தேர்வு செய்வதை விட மார்க்கத்தின் அடிப்படையிலே உண்டான நாட்களை அந்த பிறை கணக்கை வைத்துத்தான் நம் நாட்களையே தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய நாள் என்பது மக்ரிபினுடைய நேரத்தில் இருந்து ஒரு நாள் என்பது ஆரம்பமாகி விடுகிறது. ஆங்கில ஆண்டு என்பது நள்ளிரவு 12 மணியை கடந்தால்தான் ஒரு நாள் முதல் அந்த நாளுடைய துவக்கம் என்பது ஆரம்பமாகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது, இந்த திரை கணக்கு என்பது மார்க்கத்திற்கு பயனுள்ள ஒரு விஷயம். இவைகள் இருந்ததன் காரணமாகத்தான் தீன் இவ்வளவு தூரம் வேறு ஒன்றை பரவுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக விளங்கியது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழராக விளங்கிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் தன்னுடைய தோழர்களுக்கு நினைவு கூறி, இந்த ஆண்டைத்தான், இந்த சம்பவத்தை தான் நாம் ஆண்டு கணக்காக தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட இன்று 1440 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். இன்னொரு வருத்தமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆங்கில ஆண்டை சரியான முறையில் சொல்லுகின்றன, தமிழ் ஆண்டை சரியான முறையில் மனநமிட்டு வைத்திருக்கின்றன, அரபு மாதங்களை நாம் சரியான முறையில் மனனம் செய்யாமல் கூட இருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, குறைந்தபட்சம் அரபு மாதங்களை மனனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் நடைபெறுகின்ற முக்கியமான விசேஷங்கள் அவர்களுக்கு அரபு மாதங்களை பிரதானப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கடமையாக கொள்ள வேண்டும். காரணம், ஆங்கில ஆண்டை மட்டுமே நாம் பெரிதாக நாம் கண்டுகொள்கின்றோம்.
ஒரு பத்திரிகை அடிக்கின்றோம். ஒரு திருமணம் ஒரு ஆங்கில ஆண்டிலே ஆங்கில தேதியிலே அந்த திருமண தேதி நிச்சயம் செய்திருக்கிறார்கள். வேறொருவர் அச்சகத்தில் இருந்து கொண்டு அடுத்தவரிடம் தொலைபேசியில கேட்கின்றார். அந்த நாள்ல அந்த மார்ச் 12ஆம் தேதி அரபி மாசத்துல என்ன தேதி வருது பார்த்து சொல்லுங்க பெறாது. அந்த அளவுக்கு கூட திரையினுடைய நாட்களை தெரியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த திருமண பத்திரிகைகளில் கூட அரபு மாதங்களை வெறும் அடைப்புக்குறிக்குள் போடுகின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கின்றோம். பிரதானப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு மட்டுப்படுத்தி சுருக்கப்படுத்தி அடைப்புக்குறிக்குள் இருந்தால் இருக்கலாம், இல்லாவிட்டாலும் இருக்கலாம் என்ற ஒரு ஏனோ தானோ என்கிற ரீதியிலே நாம் அதை எச்சரிக்கின்றோம். அகதனியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனி வரக்கூடிய காலங்களிலாவது இஸ்லாத்துடைய முழு சம்பவங்களையும் உணர்ந்து ஈமான் வளர்வதற்கு யாரெல்லாம் அருள்பாடுபட்டு நம்முடைய ஈமானை வளர்த்து கொடுத்தார்களோ இனி வரக்கூடிய காலங்களில்